வணக்கம் சகோதரன் சகோதரிகளே, இது உங்கள் வேல் 10. உங்களில் சில பேர் டிவி பக்கத்தில் உட்காந்துட்டு 2024 எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருப்பீங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடிச்சிருக்க படம் தான் தங்கலான். இந்த படத்துடைய ஃபுல் ஒர்க்கையும் மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டுக்காக மூவி டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் பா ரஞ்சித் இப்போ தங்கலான் படத்துடைய ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுனால அடுத்து ஆரியா வச்சு ஷார்பாட்டா 2 படத்தை டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கூட டைரக்டர் பா ரஞ்சித் முடிச்சிட்டாரு. இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னா, ஷார்பாட்டா படத்துக்கு முன்னாடி ஆக்டர் அட்டகத்தி தினேஷை லீடு ஹீரோவை வச்சு ஒரு படத்தை டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்துல ஆக்டர் ஆரியா வில்லன் ரோல்ல நடிக்க போறதா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப டைரக்டர் பா ரஞ்சித் இந்த புது படத்தை தான் கையில எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைரக்டர் பா ரஞ்சித் ஷார்பாட்டா 2 படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு அப்படின்னு இப்ப கன்ஃபார்ம் ஆன தகவல் வந்திருக்கு. ஷார்பாட்டா 2 படம் இந்த வாட்டி கன்ஃபார்ம் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆர் சிவா டைரக்ஷன்ல வெற்றி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஆலன். இந்த படத்துடைய ஃபுல் ஒர்க்கையும் மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆக்டர் வெற்றி நடிக்கிற படங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா லோ பட்ஜெட் தான். ஆனா அவருடைய படங்கள் எல்லாமே வித்தியாசமான ஸ்கிரிப்டாவும் படம் நல்லாவும் இருக்கும். இந்த படம் எப்படி இருக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை டிஓ மியூசிக் வாங்கிட்டாங்க. அதை மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல என்னோட ஃபேவரட் ஆக்டர் வில் ஸ்மித் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் பேட் பாய்ஸ். இந்த படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ பேட் பாய்ஸ் 4th பார்ட்டுக்கு பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டெட் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் ஜூன் 7 தமிழ்ல போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பேட் பாய்ஸ் படத்துடைய 3 பார்ட்டையும் நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நைட் அப்லோட் பண்றேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்ல போட தான் அப்லோட் பண்ண போறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. பூ மரக்காத்து அப்படிங்கிற தமிழ் படம் ஜூன் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு டைரக்டர் தேசிங்க பெரியசாமி டைரக்ஷன்ல நடிக்கிற படம் தான் எஸ்டிஆர் 48. இந்த படத்துக்கு உலகநாயகன் கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ வந்திருக்க தகவல் படி இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல உலகநாயகன் நடிச்சிட்டு இருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்துல நம்ம எஸ்டிஆர் சிம்பு ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு. இன்னைக்கு தக் லைஃப் மூவி டீமுக்கு எஸ்டிஆர் சிம்பு பிரியாணி விருந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரே பிரியாணியை பரிமாறி இருக்காரு. இப்போ அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோ சோஷியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஹாலிவுட்ல இந்த ஏலியன் கன்வெனன்ட், ஏலியன் விசஸ் ப்ரொடக்டர் படங்களை பார்த்திருக்கீங்களா? இந்த ஏலியன் யூனிவர்ஸ் மூவில இருந்து ஒரு புது படம் வரப்போகுது. இந்த படத்துக்கு ஏலியன் ரோம்லஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 16 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நெல்சன் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் ஜெயிலர். இப்போ இந்த படத்துடைய பார்ட் 2 ஒர்க்கை நெல்சன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த படத்துல இருந்து வந்திருக்க முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஆக்டர் பாலையாவும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாராம். இப்போ இந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனால் மூவி டீம் கிட்ட இருந்து இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் வரல. அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பிஜேபி வரவே முடியாது அப்படின்னு மறுபடியும் தமிழக மக்கள் 2024 தேர்தலில் பதில் தெரிவிச்சிருக்காங்க பிஜேபிக்கு. டிஎம்கே தமிழ்நாட்டில் 40 தொகுதியிலையும் ஜெயிச்சு முன்னணியில் இருக்காங்க. ரெட்டலை ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி சீமான் இன்னும் எந்த இடத்துலையும் ஜெயிக்கல. ஆந்திர பிரதேசில் ஆக்டர் பவன் கல்யாண் எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவருடைய ரசிகர்கள்லாம் இதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷனில் பவன் கல்யாண் ஜெயிச்சதுனால அவர் நடிச்சிருக்க ஓஜி படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷனில் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் முதலமைச்சர் ஆயிருக்காரு. எம்எல்ஏவை ஜெயிச்ச பவன் கல்யாண் அவருடைய பையனோட சேர்ந்து சந்திரபாபு நாயுடைய வீட்டுக்கு போய் வாழ்த்துக்கள் வாங்கியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவராக இருக்காரு. ஒரு கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருக்க சந்திரபாபு நாயுடுக்கும் எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்க ஆக்டர் பவன் கல்யாணுக்கும் சோசியல் மீடியா மூலிமா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கொஞ்சம் அரசியலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.